ராணுவ முன்னாள் தலைமை தளபதி வி.கே. சிங் பாரதிய ஜனதா கட்சியில் முறைப்படி இணைந்தார். நாட்டுக்கு தொடர்ந்து சேவையாற்ற அரசியலில் ஈடுபட இருப்பதாக ராணுவ முன்னாள் தலைமை தளபதி வி.கே. சிங் அறிவித்திருந்தார். அதன்படி பாரதிய ஜனதாவில் அவர் சேர்ந்தார். டெல்லியில் இந்தியா கேட்டில் உள்ள அமர்ஜோதி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய வி.கே. சிங் அங்கிருந்து பாரதிய ஜனதா தலைமையகத்துக்கு சென்றார். அங்கு அவரை கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வி.கே. சிங், நாட்டை முன்னேற்றத்துக்கு எடுத்துச் செல்லும் தேசியவாத, முடிவெடுக்கும் திறன் கொண்ட பாரதிய ஜனதாவில் இணைவதாக கூறினார். லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சித் தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அவர் கூறினார். आज के परिवेश में एक विकल्प दिखाई देता है जो कि राष्ट्रवादी विकल्प है, और क्योंकि हम सेना के जितने भी लोग होते हैं सब राष्ट्र के बारे में सोचते हैं, तो हमको ऐसा लगा कि राष्ट्र हित के लिए राष्ट्रवादी विकल्प को ही चुनना चाहिए. ஓய்வு பெறும் வயது பிரச்சினையில் மத்திய அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி சர்ச்சை ஏற்படுத்திய வி.கே. சிங், ஹரியானாவில் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் பேரணியில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியுடன் மேடையில் பகிரங்கமாக பங்கேற்றார். ஆனால் அதற்கு பின்னர் ஊழல் எதிர்ப்பு போராட்டங்களில் காந்தியவாதி அண்ணா ஹசாரேவின் இயக்கத்துடன் இணைந்து பணியாற்றினார். தற்போது பாரதிய ஜனதாவில் இணைந்திருப்பதன் மூலம் முன்னாள் ராணுவ வீரர்கள் மத்தியில் அக்கட்சியின் செல்வாக்கை உயர்த்த முயற்சிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் மத்திய அரசு அறிவித்த ஒரு ரேங்க் ஒரு பென்ஷன் திட்டம் முன்னாள் ராணுவத்தினர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் வி.கே. சிங்கின் அரசியல் பயணம் அவர்கள் மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.